அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்களா, என்ன சார் வர வர பந்தியில பாயசம் பரிமாறுவதே இல்லை அப்படின்னு. இன்னைக்கு பந்தி முழுக்க வெறும் பாயசம் மட்டும்தான். கூடவே அந்த நெய்யில வறுத்த முந்திரி அப்படியே மேலாக்க அள்ளி தூவ போறோம். ஆமாம் நண்பர்களே, இன்றைய பதிவு முழுக்க டெடிகேட்டட் டு அண்ணன் ராகுல் அண்ட் நமது டோலர்ஸ். ரைட். கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு. அதாவது இந்த பணம் சொத்து அப்படின்றது ஒரு சில, நம்ம நாட்டில் 140 கோடி பேர் இருக்கோம். ஆனால் ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் அந்த பணம் எல்லாம் குவிஞ்சு கிடக்குது. அதை எல்லாருக்கும் பிரித்தளிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்து பரவலாக பேசப்பட்டது. அதுக்கப்புறம் நம்ம டோலர்கள் எவர்கிரீன் கருத்து என்ன அப்படின்னா, பிரைவேட்டைஸ் பண்ணக்கூடாது, எல்லாமே அரசு நிறுவனங்களாக இருக்க வேண்டும் அப்படின்றது. அதுக்கப்புறம் வருஷம் அந்த சே குவேரா அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மறைந்து இத்தனை வருடங்களாகியும் ஒருவன் பெயரை கேட்டால் ஆதிக்க சக்திகள் நடுங்குகின்றன என்றால் அவன்தான் மாவீரன் அப்படின்ட்டு அந்த சேகுவேரா படத்தை போட்டு நினைவஞ்சலி அப்படின்வாங்க. இங்கேயும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, அந்த சேகுவேரா அது யாருன்னு கூட தெரியாது இவங்களுக்கு, அந்த படம் போட்ட டிஷர்ட்டை போட்டுக்கின்னு நாங்கள்லாம் புரட்சி வீரர்களாக்கும், நாங்கள்லாம் முற்போக்கு வியாதிகள் அப்படின்னு சொல்லி சித்திட்டு இருப்பாங்க. சரி, இவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டால் ஒரு நாடு என்ன ஆகும்? இதை அடுத்தவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம பாடம் கற்றுக்கணுமே தவிர இங்கே அந்த விஷ பரீட்சை எல்லாம் நடத்தக்கூடாது. அதுக்காகத்தான் இன்னைக்கு ஒரு சரியான உதாரணத்தை நம்ம பார்க்க போகிறோம். ரைட். ஒரு நாடு மகிழபுரியான்னு கேட்காதீங்க, நிஜமாவே அந்த மாதிரி ஒரு நாடு இருக்குன்றது நான் சொல்ல போகிறது. இது ஒரு சாதாரண விவசாயத்தை மட்டுமே நம்பி இருந்த நாடு. அதனால பெருசாக எந்த வளங்களும் கிடையாது, பணபலம் கிடையாது, படைபலம் கிடையாது. அப்படியே ஜனங்கள்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம அண்ணன் சீமான் சொல்கிற மாதிரி மாடு மேய்க்கிறது, ஆடு மேய்க்கிறது, அதுக்கப்புறம் கதிர் அறுக்கிறது, இந்த மாதிரி தான் இருந்ததுங்க. ஆனால் அந்த நாடு டகால அப்படியே அதனுடைய தலையெழுத்தே மாறிவிட்டது. 1900 அந்த 20ஆம் நூற்றாண்டு ஆரம்ப காலகட்டங்கள்லாம் சாதாரணமாக இருந்த அந்த நாடு 1950 அந்த வட்டாரத்திலேயே மிகப்பெரிய ஒரு பணக்கார நாடாக மாறிவிட்டது. ஸ்பெயின் மாதிரியான நாடுகளிலெல்லாம் கிளம்பி இங்கே குர்த்தனை வர ஆரம்பிச்சாங்க. அந்த நாடு நல்லா இருக்குது, அங்கே போனால் நம்ம நல்ல ஏதாவது பண்ணி போய்ச்சிக்கலாம் அப்படின்னு. 1970களில் ஜப்பான் இருக்குல்ல, ஜப்பான், ஆமாம், அந்த நாட்டை விட இந்த நான் சொல்ல போற நாட்டின் பர் கேபிட்டா ஜிடிபின்றது பல மடங்கு அதிகமாக இருந்தது. ஜப்பான், சீனா 70s பெருசா கிடையாது, பட் ஸ்டில் இன்னைக்கு அது பெரிய நாடுன்றதுனால சொல்றேன். ஜப்பான், சீனா 2 பேரை விட இது ரொம்ப பணக்கார நாடாக இருந்தது. ஆனா இன்றைக்கு அந்த நாடு எப்படி நாசமா போச்சு அப்படின்னு கேட்டா, அந்த நாட்டு ரூபா நோட்டு இருக்குல்ல, அது 500 ரூபா 5000 ரூபா இப்படின்லாம் இருக்கும் ரூபா நோட்டு. அதுக்கெல்லாம் மதிப்பே கிடையாது. அதனால அந்த நாட்டு மக்கள் என்ன பண்றாங்க, அந்த ரூபா நோட்டு இருக்குல்ல, அதை அதை கப்பல் பண்ற மாதிரி அதில் அழகழகா இந்த கைவினை பொருட்கள்லாம் செஞ்சு அந்த வெளிநாட்டிலேருந்து வர டூரிஸ்ட்டுகளோ இல்லை மற்ற நாடுகள் பார்டரில் அங்கே விற்று அவங்க காசை வாங்கி அதில் ஏதாவது நம்ம பழைக்க முடியுமான்னு பார்த்துன்னுக்கிறாங்க. அந்த அளவுக்கு பிச்சைக்கார நாடாக மாறிவிட்டது. காரணம் கண்மூடித்தனமான அந்த சோசியலிசம் அப்படின்ற கொள்கைகள். இன்னைக்கு இவங்க இந்த டோலர்ஸ் இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே, கம்யூனிசம், சோசியலிசம் அப்படின்னு. அது ஒரு நாட்டை எப்படி நாசமாக்கியது அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த நாடு வேற ஒன்றும் இல்லைங்க, சமீபத்தில் மிகப்பெரியதாக அந்த செய்திகள் அடிபட்டு கொண்டிருக்கின்ற வெனிசுவேலா. 1920கள் வரைக்கும் ஒரு சாதாரண விவசாய நாடாகத்தான் இருந்தது. என்ன பண்ணாங்க, 1922 எங்கேயோ தோண்டும் போது எண்ணெயை கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆயில், குரூட் ஆயில். அதுக்கப்புறம் நம்ம அந்த அரையன் இதில் கடவுளில் வரா மாதிரி அப்படியே ஜாவா சுந்தரேசன் மாதிரி சர்ன்னு மேலே போயிடுச்சுங்க அந்த நாடு. சொல்லப்போனால் இன்னைக்கு உலகத்திலேயே அதிக அளவு எண்ணெய் ரிசர்வ் இருக்க ஒரு நாடு அப்படின்னா நம்பர் 1 அது வெனிசுவேலா தான். சவுதி அரேபியா கிடையாது, அமெரிக்கா கிடையாது, ரஷ்யா கிடையாது. இந்த நாட்டை எல்லாம் விட அதிக அளவு அங்கே எண்ணெய் ஸ்டோரில் இருக்குதுங்க பூமிக்கடியில். அதாவது உலகத்தோட மொத்த எண்ணெய் ரிசர்வில் 18% வெனிசுவேலாவில் மட்டும் இருக்குது, ஒரே ஒரு நாட்டில். அப்பனா அந்த நாடு எவ்வளோ பணக்கார நாடாக இருக்கணும். இங்கே பாருங்களேன், மிடில் ஈஸ்டில் சவுதி அரேபியா, துபாய், இந்த மாதிரி நாடுகள்லாம் எப்படி இவ்வளோ பணக்கார நாடுகளாச்சு? எண்ணெய் வளத்தை வச்சு தான். ஆனால் இதை விட பல மடங்கு அங்கே எண்ணெய் இருக்குது அப்படின்னும் போது ஏன் அந்த நாடு இப்படி பிச்சைக்கார நாடாக போச்சு? காரணம், இந்த மிடில் ஈஸ்டில் கம்யூனிசம், சோசியலிசம்லாம் யாரும் பேச முடியாது, பேச மாட்டாங்க. அங்கே பேசிட்டு இருந்தாங்க, செஞ்சாங்க, அதான் நாசமாக போயிடுச்சு.
22 எண்ணெய் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து நோ டர்னிங் பேக், அந்த எண்ணெய் வளம் வந்து அப்படியே வந்து குவியுது. ஒரு பெரிய தப்பு பண்றாங்க. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுடைய இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸ்போர்ட் வந்து பெருமளவு வெறும் ஆயிலை மட்டுமே நம்பி இருந்தாங்க. எப்பவுமே நீங்க ஒரே ஒரு கமோடிட்டியை மட்டுமே நம்பிட்டு இருக்கீங்க வருமானத்துக்கு அப்படின்னும் போது அந்த கமோடிட்டியோட வருமானம் ஏற்றத்தாழ்வு அப்படின்றது உங்க நாட்டையே அப்படி ஆட வச்சிரும். 1940களில் ஒரு சட்டம் கொண்டு வராங்க. இந்த வெளிநாட்டு ஆயில் கம்பெனிகள் அவங்க தான் வந்து இங்கே இந்த எக்ஸ்ட்ராக்ஷன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கம்பெனிகளுடைய லாபத்தில் பாதி அப்படியே வந்து நீங்கள் வெனிசுவேலா கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு அதுக்கும் ஒத்துக்கினாங்க. அவங்க ப்ராஃபிட்டில் தானே கேட்குறாங்க. சரி ரைட்டு, நம்ம இன்னும் கொஞ்சம் விலையை கூட்டிகிட்டு போவோம் சம்திங். அதனால் அந்த நாடு வந்து பயங்கர செல்வச் செழிப்பான நாடாகி விட்டது. அது மக்களும் வந்து அந்த புது பணம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதில் எல்லாருக்கும் நல்ல வேலை கிடைக்குது, நல்ல சம்பளம் கிடைக்குது, செல்வச் செழிப்பாக இருக்கின்றார்கள். பண்ண தப்பு என்னன்னா, இந்த பணம் வருது ஏகமா அப்படின்னும் போது இதை வச்சு மற்ற செக்டாரெல்லாம் டைவர்சிஃபை பண்ணியிருக்கணும். இன்னைக்கு சவுதி அரேபியாலாம் பார்த்தீங்கன்னா ஏஐ முதற்கொண்டு எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. ஏன்னா நாளைக்கு வந்து ஆயில் விலை குறைஞ்சிது அப்படின்னாலோ இல்லை ஆயிலுக்கு பதிலாக வேற ஒரு எரிசக்தி அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலோ நம்ம வருமானம் என்ன ஆகுறது அப்படின்றதுனால புத்திசாலித்தனமாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வெனிசுவேலாவில் அது மாதிரி பண்ணலைங்க. ஸோ என்ன போச்சு, அதான் காசு தான் வருதுல்ல, என்ன தான் ஏராளமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், நிறைய காசு வருது, அந்த காசை வச்சு நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உணவுப் பொருள்லேருந்து எல்லாமே இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. வெறும் விவசாய நாடாக இருந்த வெனிசுவேலா உணவுப் பொருட்களையே இம்போர்ட் பண்ற அளவுக்கு போயிடுச்சுங்க. 1960களில் பார்த்தீங்கன்னா இந்த ஓபெக் அப்படின்றது ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் அப்படின்னு. இன்னைக்கு நமக்கு ஓபெக் அப்படின்னா சவுதி அரேபியா, யுஏஇ இதுதான் ஞாபகம் வரும். ஆனால் ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் அப்படின்னா அது வெனிசுவேலா. அவங்களும் சேர்ந்து தான் இதை ஆரம்பிச்சது. இவங்க தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க, விலை ஏறும்போது ப்ரொடக்ஷனை கட் பண்ணலாமா இல்லை வந்து எப்போ இன்க்ரீஸ் பண்ணலாம், இதெல்லாம் அவங்க கூடி பேசி தான் முடிவெடுப்பாங்க. 1970களின் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் ஷாக், ஆயில் எம்பார்கோ அப்படின்னு இந்த மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராக ஒரு தடை விதிக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் ஆயில் விலை வந்து சொர்ன்னு ஏறிடுச்சு. ஏன்னா சப்ளை கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால. அப்போ வந்து ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்தது. என்னென்னா மற்ற நாடுகள் அமெரிக்காலலாம் பார்த்தீங்கன்னா அது பெரிய பெரிய கார் அதெல்லாம் வச்சுருந்தவங்களாம் எப்பா எதுக்குப்பா அப்படின்ட்டு சின்ன கார் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆயில் கன்சம்ஷனை குறைக்க ஆரம்பித்தாங்க. இது வந்து வெனிசுவேலாவுக்கு ஒரு சின்ன பாடத்தை கற்றுக் கொடுத்தது. ஆயில் விலை ஊத்திக்கிச்சின்னு சொன்னால் இல்லை ஆயிலுக்கு டிமாண்ட் குறைஞ்சிடுச்சின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்னு. ஆனால் அவங்க பாடம் கற்றுக்க தயாராக இல்லை. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 80s வரும்போது மறுபடியும் ஒரு ஆயில் பூம் வருது. கண்ணா பின்னான்னு செலவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த ஆயில் விலை குறையுது அப்படின்னும் போது அடி வாங்குறாங்க. பணவீக்கம் அதிகரிக்கின்றது, இன்ஃப்ளேஷன். அப்போ வந்து ஐஎம்எஃப் கிட்ட லோனுக்கு போகிறாங்க. லோனுக்கு போகும்போது ஐஎம்எஃப் ஆஸ் யூஷுவல் கண்டிஷன் போடுவாங்க. இந்த மாதிரி இந்த வெல்ஃபேர் அதெல்லாம் வந்து குறைக்கணும், டேக்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும், ப்ரைவேட்டைஸ் பண்ணணும் அப்படின்றது முக்கியமான கண்டிஷன்ஸ். இதுக்கும் வந்து ஒத்துக்கிறாங்க. ஆனால் மக்களுடைய எதிர்ப்பு அதிகமாகின்றது. முட்டாள்தனமாக என்ன பண்ணுறாங்க, அந்த வெனிசுவேலன் கரன்சி பொலிவார் அதனுடைய வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. இப்போ இங்கே அந்த டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு குறைந்து கொண்டே இருக்கின்றது அப்படின்னு எல்லாம் புலம்புறாங்க இல்லையா. அதிகரிக்கணும் அதிகரிக்கணும் அப்படின்னு சில பேர் கூச்சல் போட்டுட்டு இருக்காங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, $1 $88? இது வந்து உங்களுக்கே அசிங்கமா இல்லையா? $1 அப்படின்னா ₹1 வாங்குற மாதிரி ஒரு காலம் வராதா? இப்படிலாம் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றது. வெனிசுவேலாவில் அதை தான் பண்ணாங்க. பொலிவாருடைய வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணாங்க. பெரிய அடி விழுந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இம்போர்ட் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப சீப் ஆகிடும். ஏற்கனவே உள்ளூரில் தொழிலே கிடையாது பெருசாக, எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இவங்களுடைய வேல்யூவை இவங்களாம் ஆர்டிஃபிஷியலாக இன்க்ரீஸ் பண்ணி இதுதான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு டாலரோட அப்படின்னும் போது அப்போ இம்போர்ட் வந்து ரொம்ப சீப்பாகி போயிடுச்சு. பிரச்சனை என்னன்னா அதையும் வாங்குவதற்கு ஜனங்க கிட்ட காசு இல்லாமல் போயிடுச்சு. இந்த நேரத்தில் தான் வந்து ஹியூகோ சாவேஸ் அப்படியே ஒரு சோசியலிச புரட்சியாளர். அவர் ஏற்கனவே ஒரு தடவை புரட்சி பண்ணி இராணுவ புரட்சி பண்ணி ஆட்சியை கைப்பற்றணும்னு நினச்சாரு, முடியலை. அதுக்கப்புறமா தேர்தல் மூலமாக 90s எண்டில் அவர் ஆட்சிக்கு வருகின்றார். அவர் வந்த உடனே ஒரு 2000 மறுபடியும் அந்த எண்ணெய் விலை ஏறுகின்றது. அவருக்கு அடித்த ஒரு ஜாக்பாட்னு வச்சுக்கோமே. ஆனால் அவர் ஆரம்பத்தில் கொண்டு வந்த திட்டங்கள்லாம் வந்து நல்லா தாங்க இருந்தது. அதாவது
இப்போ இந்த பஞ்சாயத்துகள் முதற்கொண்டு மேலேருந்து கீழே வரைக்கும் இப்போ நம்ம ஊரில் வந்து அந்த பணம் ஒதுக்குறோம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த லோக்கல் அமைப்புகள் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து டைரெக்டாக பணத்தை அனுப்புறது. அங்கே அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கவுன்சில் அவங்க வந்து டிசைட் பண்ணிக்கிட்டோம், இங்கே என்ன வீடு கட்டுற திட்டம் கொண்டு வருதா, இல்லை சாலை கொண்டு வருதா, என்ன கொண்டு வருது அப்படின்னு மக்களுக்கே அதிகாரம் அப்படின்னு ஆரம்பிச்சார். இந்த அதிகாரிகள் நடுவில் பூந்து எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, நிறைய அந்த மிஷன் அப்படின்னு ஆரம்பிச்சாருங்க. அதில் ஒன்று வந்து இந்த மருத்துவ சேவை அப்படின்றது. கியூபாலேருந்து டாக்டர் எல்லாம் கொண்டு வந்து இறக்கி எல்லா இடத்துலையும் இலவச மருத்துவ வசதி கொண்டு வந்தார். வெரி குட். அதே மாதிரி கல்வி, இந்த ட்ராப் அவுட்டு, இப்போ ஸ்கூலுக்கு போகாமல் நின்று போயிட்டவங்க அவங்களெல்லாம் கூட்டின்னு வந்து மறுபடியும் ஸ்கூலில் சேர்த்து படிங்கடா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி எஜுகேஷனையும் ஃப்ரீயாக கொடுத்தாரு. எல்லாத்துக்கும் மேலே இந்த நம்ம ஊரில் இந்த அம்மா கேன்டீன் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி சப்சிடைஸ்டு ஃபுட்டு கிட்டத்தட்ட மார்க்கெட் ரேட்டை விட ஒரு 30% கம்மியான விலையில் இந்த ஃபுட் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன சாப்பாடோ அது அந்த பாக்ஸில் ரெடியாக இருக்கும். வெளியில் 10 ரூபா அப்படின்னா இங்கே வந்து 6 ரூபா 7 ரூபா அவ்வளோதான் இருக்கும். இந்த மாதிரி ஏராளமான திட்டங்கள் கொண்டு வந்ததுனால பவர்ட்டி, வறுமை வந்து கிட்டத்தட்ட 20% குறைக்கப்பட்டது. இது வந்து பாசிட்டிவ் சைட். ஆனால் அதுக்கப்புறமா ஆயில் விலை குறைய ஆரம்பிக்கும் பொழுது இங்கே மாட்டிக்கினாங்க. இவ்வளோ நாளாக ஆயில் விலை உச்சத்தில் இருக்கும்போது அதை வச்சு வெல்ஃபேருக்கெல்லாம் பணம் கொடுத்துருந்தாருங்க. இப்போ அங்கே வருமானம் குறையுது, ப்ராஃபிட் குறையுதுன்னு போது என்ன பண்ணுறது? இதில் ஒரு இன்னொரு பெரிய தப்பு பண்ணாருங்க சேவைஸ் வந்து அவருடைய ஆட்சி காலத்தில். கடன்னு என்ன பண்ணாங்க, அந்த கம்பெனிகளை எல்லாம் வந்து அவருக்கு வேண்டாதவங்களுடைய கம்பெனிகள்லாம் நேஷனலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் எடுத்துக்கொண்டது. அந்த ஆயில் ரிஃபைனரிஸ் இருக்கு இல்லையா, இதுவுமே வந்து அந்த கவர்மெண்ட் செக்டாரில் வந்துடுச்சுங்க. இதுக்கெல்லாம் நிர்வாகத்துக்கு அந்தந்த ஃபீல்டில் அனுபவம் இருக்கவங்க அவங்கள போடணும். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, இவருக்கு செயின்ஜக் அடிக்கிற ஜால்ராக்களையே கொண்டு போயிட்டு அங்கே தலைமை பதவியில் போட்டார். அடுத்தது இந்த ஆயில் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொன்னால் இது ஏதோ நம்ம தோண்டி வச்சுக்கிற கிணறு மாதிரி கிடையாதுங்க. அப்படியே நம்ம பாட்டுக்கு வந்து பக்கெட்டை கைத்தில் கட்டி எடுத்தால் அது பாட்டுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு, நம்ம ஊரில் தோண்டி வச்சுக்கிற அந்த தண்ணி வர கிணறு ஒரு 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த தூர் வாடுறதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ தான் அது சுரக்கும், இல்லாட்டா வத்தி போடும். இந்த திறந்து வச்சுக்கிற கிணறே இப்படின்னா அப்போ அந்த எண்ணெய் கிணறு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் பண்ணவே இல்லைங்க. இதை வந்து அப் டு டேட்டாக வச்சுக்கணும், மாடர்னைஸ் பண்ணணும், நியூ டெக்னாலஜிஸ் என்ன இருக்குது அதை பார்த்துட்டு கொண்டு வரணும் அப்படின்னு அதெல்லாம் ஒரு காதுலேயே வாங்கலை. இன்ஃபேக்ட் அந்த காலகட்டத்தில் அவரோட கூட இருந்தவங்க சொல்கிறாங்க, ஐயா அந்த நம்பர் 1 இடியட்டுங்க, ஆயில் இண்டஸ்ட்ரி பற்றி அவனுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, நம்ம சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறான், அதான் கிணறு இதில் தோண்டிட்டோம்ல அதுலேருந்து என்ன வரப்போகுது இப்படின்ற மாதிரி பேசியிருந்திருக்கார் போல இருக்கு அவர். 2013 நினைக்கிறேன் அவர் வந்து கேன்சரில் மரணமும் அடைந்து விட்டார். ஆனால் பொருளாதாரம் படுமோசமாக போய்விட்டது. அதுக்கப்புறமா தான் மதுரோ இன்னைக்கும் வந்து பிரசிடெண்டாக இருக்காரு, அவர் பதவிக்கு வருகின்றார். ஆக்சுவலாக அவர் இனிஷியலாக செலக்ட் ஆகும் போதே வந்து 1.6% ஓட்டு மார்ஜினில் தான் அவர் ஜெயிச்சிருக்காருங்க. ஆனால் அவர் வந்த பிறகு என்ன பண்ணார், இந்த ஆயில் விலை அடி வாங்குது, ஒரு பக்கம் அந்த ஆயில் இண்டஸ்ட்ரி வந்து பின்னோக்கியே போய் கொண்டிருக்கின்றது, எதுவும் மாடர்னைஸ் பண்ணலை, ஏராளமான கடன், அந்த விலைவாசி அப்படின்றது நம்ம ஊரில் விலைவாசி 4%, 4.5% அப்படின்னாலே இங்கே எதிர்கட்சிகள்லாம் கூச்சல் போட்டுனுக்கிறாங்க. அங்கே 800%, எப்படி 800% விலைவாசி ஏறி இருக்குதுன்னா அப்போ என்ன அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்காங்க. ஆனால் இவராது வந்து சரியெல்லாம் சரிப்படுத்துவோம் அப்படின்னு பண்ணுவாருன்னு ஜெயிச்சதே 1.6% இல்லையா, அதனால் எல்லாத்தையும் நம்ம ஒரு கிரிப்பில் கொண்டு வரணும் அப்படின்னு இவரும் ஒரு பெரிய சர்வாதிகாரி மாதிரி, சர்வாதிகாரினாலே உங்களுக்கு வேற ஏதாவது ஞாபகம் வந்தால் நான் பொறுப்பு கிடையாது, நடந்துக்க ஆரம்பிச்சாருங்க. எக்கானமி அப்படியே அதில் பாதாளத்துக்கு போகிறத பற்றி யாரும் கவலைப்பட்டதா தெரியல. இதில் வெனிசுவேலாவில் இருக்கவங்கெல்லாம் அக்கம் பக்கத்தில் இருக்க நாடுகளுக்கு பஞ்சம் பழைக்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே போயிட்டு இப்போ கொலம்பியா மாதிரியான நாடுகளுக்கெல்லாம் இவங்க ஓடி போயிடுறாங்க. அங்கே போயிட்டு என்ன வேலை கிடைச்சாலும் வருங்க 2 ரொட்டி தூட்டு கொடுங்க நாங்கள் வேலை செய்கிறோம். இதில் உள்ளூரில் இருக்கவங்களுக்கு பிரச்சனை, அவங்க வந்து அவங்க பெசோ அந்த காசு வாங்கிக்கணும், ஏதோ ஒரு கௌரவமான ரேட்டு வாங்கின்னு வேலை பார்த்துருந்தாங்க. சரி ஒரு 1000 பெசோக்கு ஒருத்தர் வேலை பார்க்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கேருந்து வரவர், நான் என் பஞ்சாதி 2 பேர் தாங்க, ஒரு 4 ரொட்டி துண்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் இந்த வேலையை செஞ்சுட்டு போயிடுறோம் அப்படின் போது அப்போ உள்ளூரில் இருக்க தொழிலாளிகளுக்கு அது பிரச்சனை. என்ன இருந்தாலும் ஒரே அந்த சவுத் அமெரிக்கன் கான்டினென்ட்டை சேர்ந்த மக்கள் இல்லையா, அதனால் அவங்களுக்கு வந்து அடித்து துரத்துறதுக்கும் மனசு இல்லை. ரொம்ப பரிதாபமாக இருக்குது அவங்களுடைய நிலைமை. இதனோட அமெரிக்காவை பகைச்சிக்கின்னு அவங்க வந்து பொருளாதார தடைகள் அப்படின்னு போட்டு இதில் மறு தேர்தல் நடக்கின்றது. அந்த 2018 நினைக்கிறேன், அந்த தேர்தலுக்கு முன்னாடி மதுரோ என்ன பண்ணுறாரு,
இந்த எதிர்கட்சியை சார்ந்தவங்களெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போட்டுடுறாரு. அதுக்கப்புறம் என்னென்னவோ நடக்குது. நடந்து ஒரு வழியாக நான் தான் அமோக வெற்றி பெற்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. சொல்லப்போனால் அமெரிக்காவிலேருந்து ஒழுங்காக நீங்கள் பதவியை விட்டுட்டு வந்துரு அப்படின்றாங்க. கைதோ அப்படின்றவர், அவர் தான் எதிர்கட்சி, அவர் தான் ஜெயிச்சாரு அப்படின்லாம் அமெரிக்கா சில நாடுகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பார்லிமெண்ட் மாதிரி அங்கே ஒரு அமைப்பு இருக்கின்றது. அவங்க அடுத்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்க, இல்லை இந்த எலெக்ஷன் செல்லாது, நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு இந்த கைதோ அவர் தான் ஜெயிச்சார் அப்படின்ட்டாங்க. பட்டு அவரால் ஒன்றும் பண்ண முடியல, அந்த அளவுக்கு மக்கள் சப்போர்ட்டும் இல்லை. ஸோ மதுரோ தான் இப்போ அங்கே பிரசிடெண்ட்டாக கண்டினியூ ஆகிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் பொருளாதார தடைகள், இன்னொரு பக்கம் ஆயில் இருக்குது, எல்லாம் கிரவுண்டுக்கு அடியில் இருக்குது, அதை வெள்ளை எடுக்க முடியல. ஏன்னா எல்லாம் பழசாகி போச்சு. அந்த எக்யூப்மெண்ட்ஸு, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, மெஷினரிலாம் மாடர்னைஸ் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி ஆயிலை விற்கிறதுக்கும் ஏராளமான தடைகள். இப்போ என்னடானா ட்ரம்ப் போயிட்டு ஒரு பெரிய கப்பற்படையை நிறுத்தி வச்சுக்கிறாரு, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு. கடைசியில் நாசமாக போனது அந்த நாட்டு மக்கள் தான். இதில் 2-3 விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. அதாவது இந்த நேஷனலைசேஷன், ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. பணக்காரங்க கிட்ட இருக்க பணத்தை எடுத்து எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி பிரித்து கொடுத்தீங்கன்னா எல்லாரும் பணக்காரர் ஆகிடுவாங்க, இல்லை ஏழைகளே இருக்க மாட்டாங்க அப்படின்றது அர்த்தம் கிடையாது. எல்லாருமே ஏழைகளாக பிச்சைக்காரங்கள் ஆகிடுவாங்க ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம், வெரி குயிக்லி. இதுதான் அர்த்தம். அதைத்தான் நம்ம அங்கே பார்த்தோம் வெனிசுவேலாவில். நேஷனலைசேஷன் அப்படின்னு பண்ணிட்டு அதில் ஜால்ரா அடிக்கிறவங்களுடைய பொறுப்பில் கொண்டு வச்சு எல்லாமே நாசமாகி போய்விட்டது. பிரைவேட்டைசேஷன் இதை எதிர்த்து கொண்டிருக்கின்றார்களே டோலர்கள். இன்னைக்கு நம்ம மொபைல் நெட்வொர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு தரப்பில் அந்த பிஎஸ்என்எல் இருக்கு. எத்தனை டோலர்ஸ் பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணுறாங்க கேளுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். +2 வரைக்கும் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் படிக்க மாட்டேன், ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிப்பேன். ஆனால் +2 முடிச்ச பிறகு என்ஜினியரிங்கோ எம்பிபிஎஸ்ஓ படிக்கணும்னா கவர்மெண்ட் காலேஜுக்கு தான் வருவேன். அடுத்தது எனக்கு வேலைக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் ஒன்று நான் அமெரிக்காவில் படித்து அங்கே வேலைக்கு போயிடுவேன். அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட்டில் எனக்கு வேலைக்கு வேணும், கவர்மெண்ட் சம்பளம் வேணும். இது என்ன போங்கு? அதே மாதிரி கவர்மெண்ட் பஸ் இருக்குது, ப்ரைவேட் பஸ் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா நான் ப்ரைவேட் பஸ்ஸில் தான் போவேன். என்ன ஒரு ரெட்டை வேஷம் பார்க்குறீங்கல்ல. அதே மாதிரி நாங்கள்லாம் பேசுகிறது ஏழை எளிய அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனால் எங்கள் தலைவர்களுக்கு வைத்தியம்னா மட்டும் நேராக அமெரிக்கா, அதுவும் எப்படி ஏகாதிபத்திய நாட்டில் தான் போயிட்டு நம்ம வைத்தியம் பார்த்துப்போம். இன்னைக்கு பிஎஸ்என்எல் ஏன் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொன்னால் உடனே டக்குன்னு பதில் வந்துடும், பாருங்க சர்வீஸ் சரியில்லை, நெட்வொர்க் இல்லை அப்படின்னு. கரெக்ட். ஆனால் அதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு தெரியுமா? இப்போது அந்த ப்ரைவேட் டெலிகாம் நெட்வொர்க்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இவங்கெல்லாம் இத்தனை 1000 கனெக்ஷனுக்கு இவ்வளோ எம்ப்ளாயி, இல்லடஸ்ஸே ஒரு 1000 கனெக்ஷனுக்கு, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான், 1000 கனெக்ஷனுக்கு 5 எம்ப்ளாயி அப்படின்னு வச்சுருக்காங்கன்னா, கவர்மெண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 100 கனெக்ஷனுக்கு 6 எம்ப்ளாயி அப்படின்ற மாதிரி ஒரு ரேஷியோ இருக்கும். நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் அதிகமாக இருக்குது, ஆனால் அவங்களுடைய அவுட்புட் ரொம்பவே குறைவாக இருக்கின்றது. இதுலன்னு இல்லை, எந்த ஒரு அரசு நிறுவனமாக இருந்தாலும் இப்படித்தான். அந்த பாஸ்போர்ட் எடுத்துக்கங்க. ஒரு காலத்துலலாம் பாஸ்போர்ட்னா அதுக்கு நம்ம ஒரு ஏஜென்சி இருக்கும், அவங்க கிட்ட போவோம், அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசை கொடுக்கணும், அது அப்படியே நம்ம பழகி போயிட்டோம். ஆனால் இன்றைக்கு அந்த பாஸ்போர்ட் அலுவலகம் இருக்கு இல்லையா, அதில் அந்த வேலைகளை எல்லாம் செய்வதற்கு என்ன பண்ணிட்டாங்க, தனியார் நிறுவனத்துக்கிட்ட அவுட் சோர்சிங் கொடுத்துட்டாங்க. என்ன சார் பாஸ்போர்ட்ன்றது கவர்மெண்ட்டு, இது பாருங்க அந்த போலீஸ் வெரிஃபிகேஷனு இந்த விஷயங்களெல்லாம் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் தான் பண்ணுறாங்க. ஆனால் இது வெறும் இந்த ப்ராசஸ் பண்ணுறது தானே உங்கள் டாக்குமெண்ட்டு, அதை பார்க்க வேண்டியது. இது மோஸ்ட்லி இப்போ எல்லா டாக்குமெண்ட்டும் ஆன்லைன் ஆகி போயிடுச்சு. அப்புறம் அவங்கள கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்க வேண்டியது. இதுக்கு இன்னத்துக்கு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு அப்படின்னு அவுட் சோர்சிங்கில் கொடுத்தாங்க. இன்றைக்கி பக்காவாக வேலை நடக்குது, டக்குன்னு முடியுது. 3 நாள் 4 நாளில் தான் பாஸ்போர்ட் நிற்குது உங்கள் வீட்டுக்கு. அதே அரசு நிறுவனம் தான், ஆனால் வேலை செய்யறது தனியார். இப்போ புரியுதுங்களா வித்தியாசம்? அதனால எல்லாத்தையும் அரசு நிறுவனம் ஆக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லாமே நஷ்டத்தில் தான் ஓடும். உடனே சொல்லுவாங்க, சார் இது கவர்மெண்ட் சார், பஸ்ஸு நஷ்டத்தில் ஓடினா கேள்வி கேட்கக்கூடாது சார் அப்படின்னா. போக்குவரத்து நிறுவனங்கள் நஷ்டத்தில் ஓடினா அந்த நஷ்டத்தை யார் கட்ட போகிறாங்கன்னு நினச்சினுக்கிறீங்க? கவர்மெண்ட்டு கிடையாதுங்க. கவர்மெண்ட்டுன்றது யார்? நாம் நினைப்போம் யாரோ ஒரு முதலமைச்சர் பிரதம மந்திரி இருக்காரு, அவங்க தான் கவர்மெண்ட்டுன்னு. கிடையவே கிடையாது, நாம தான் கவர்மெண்ட்டு. ஏன்னா அந்த கடனெல்லாம் நம்ம தலையில தான் உழப்போகுது. இந்த பட்ஜெட்டில் துண்டு விழுது அப்படின்றதோ, இல்லை இவ்வளோ கடன் ஏறினுக்குது அப்படின்னு சொல்கிறதோ, இதெல்லாம் நாம தான் சுமக்க போகிறோம்.
நாம சுமக்க போறோம்னா நாம செக் எழுதி கொடுத்து ஒவ்வொருத்தர் தலையிலையும் 3 லட்ச ரூபா கடன் இருக்குது கட்டு அப்படின்னு சொல்ல போறது கிடையாது. கடனே அதிகமாயிருந்தது, அந்த டெட் சர்வீசிங் இதுவே அதிகமாக போயிடுச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன சார் அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது. ஆமாங்க, என்ன பண்ண முடியும்? அந்த மின் உற்பத்தி நிலையங்கள் பண்ணலாம்னு சொன்னால் அது காசு இல்லை, எல்லாம் கடனே வட்டி கட்ட வேண்டியதாகுது. சார் ரோடு சரியில்லை, கரெக்டு தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் போட முடியும், இப்போ கவர்மெண்ட்டில் காசு இல்லை, இப்படி தான் சொல்ல வேண்டிய நிலைமை வரும். இலவசங்கள் இலவசங்கள் அப்படின்னு இலவசங்களுக்கு ஆசைப்பட்டுங்கன்னு நாம் அந்த மசால் வடைக்கு ஆசைப்பட்டு எலி மாதிரி போய் விழுந்தோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே கடைசி வரைக்கும் அந்த கடன் வளர்ச்சி இல்லை அப்படின்ற ஒரு கூண்டுக்குள்ளே நம்ம சிக்கிக்க வேண்டியது தான். இந்த அரசியல்வாதிகளுக்கு கவலை கிடையாது. கடன் தலைமொழிகி போச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ ட்ரம்ப் பாருங்க, இப்போ 37 ட்ரில்லியன் ஆகி போச்சு. யாராவது கவலைப்படுறாங்களாங்க? கவர்மெண்ட்டே இப்போ ஷட் டவுன் பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்குது. ஏன்னா டெமோக்ராட்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்தாதான் அந்த லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அவங்க சில டிமாண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்க, இவங்க முடியாதுன்றாங்க. அது ஒரு பிரச்சனை அங்கே ஓடிட்டு இருக்கு. நாளைக்கு கவர்மெண்ட்டே நின்று போனாலும் அண்ணன் ட்ரம்ப்புக்கு கவலை இல்லை. அது மாதிரி தான் இங்கே கடன் அதிகமாயிடுச்சு, எந்த விதமான வளர்ச்சி திட்டத்தையும் பண்ண முடியல, சம்பளமே கொடுக்க முடியல அப்படின்னாலும் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நமக்கு தான் பிரச்சனை. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த இலவசங்களை தேடி ஓடிட்டு இருக்க போறோம் அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி சோசியலிசம் கம்யூனிசம் அப்படின்னு சொல்றது எல்லாமே மக்களுக்குன்றது, எல்லாத்தையும் அரசுடைமை ஆக்க வேண்டும், பொது உடைமை ஆக்க வேண்டும் அப்படின்றது, இந்த சொத்தெல்லாம் பிரித்து கொடுக்கணுன்றது, இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் வெனிசுவேலாவை கொஞ்சம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி தான் அக்கம் பக்கத்து நாடுகளுக்கு போயிட்டு பிச்சை எடுக்கணுமா அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும். வெனிசுவேலாக்காவது பரவாயில்ல, அக்கம் பக்கத்து நாடுகள் அதோட கொஞ்சம் நல்ல நாடுகளாக வசதி இருக்க நாடுகளாக இருக்குது. நம்ம சுற்றி இருக்க நாடுகள்லாம் ஏற்கனவே பிச்சைக்கார நாடாயிடுச்சு, நமக்கு போக்கிடமே கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கணும் நண்பர்களே. மீண்டும் அடுத்த சந்திப்போம். வணக்கம்.